ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாறன் சொல்லிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் கிட்ட. ஆரம்பத்தில் நான் பாண்டியன் இப்படி பண்ணது நிஜம்தான், அதுக்காக அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு முன்பகையும் இல்லை அப்படின்னு சொன்னதோ, இங்கே பாருங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, அப்போ அவர் சொல்கிறது பொய்யா அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. உடனே மாறன் ஆமாம், அவர் திட்டம் போட்டு யாரை சொல்லி இப்படி சொல்லியிருக்காரு, அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு காரணம் புரியல அப்படின்னதும் கண்மணி அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே யோசிச்சு பார்க்குறாங்க, என்னன்னா அந்த ஆள் சாட்சி சொல்றதுக்கு முன்னாடியே கண்மணி அந்த ஆளை மீட் பண்ணி இந்த பணத்தை வச்சுக்கோ, இந்த பணத்தை வச்சுட்டு முன்னாடியே அண்ணனுக்கும் அந்த மாறனுக்கும் சண்டை இருந்துச்சு, அதனால தான் அவன் கோபத்திலேயே அண்ணனே இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்னு நீ சாட்சி சொல்லணும் அப்படின்னு பணத்தை கொடுத்ததும் அந்த ஆளும் பணத்தை வாங்கிட்டு இதால எனக்கு இந்த பிரச்சனையும் வராதுல்ல மேடம், நம்புவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் நீ மட்டும்தான், கண்டிப்பாக நீ சொன்னால் எல்லாருமே நம்புவாங்க. இப்போ இது வெறும் அட்வான்ஸ் பணம் தான், நீ மட்டும் நான் சொல்கிற மாதிரி சொன்னேன்னா நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ அவ்வளோ பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோ அந்த ஆளும் ரொம்ப சந்தோஷமாக பணத்தை வாங்கிக்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல்லிடுறான் அப்படின்னு இதை யோசிச்சு பார்த்துட்டு என்ன இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறானே அப்படின்னுட்டு கண்மணி செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி விடுன்னு, நடந்து போச்சு, கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் உனக்கு புரிய வரும், டேய் நீ சத்தம் போடாமல் போடா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு வழி சமாதானப்படுத்தி மாறனை அனுப்பி வச்சிடுறாங்க. ரூமில் வந்ததும் நேரா வீரா மாறக்கிட்ட, இங்கே பாரு என் அண்ணன் என்கிட்ட ஒரு குண்டு விஷயத்த கூட மறைச்சதே இல்லை, சாகிறதுக்கு முன்னாடி கூட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் போனார். எனக்கும் சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு வேலை தெரியத்தனமா நீ அண்ணன் கூட சண்டை போட்டியா அப்படின்னதும், இங்கே பாரு வாயில் நல்லா வந்துடும் வீரா, இதான் நீ என்ன புரிஞ்சு கொண்ட விதமா, இங்கே பாருடி சண்டை போட்டேன்னு நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன், இது முன்ன பின்னே தெரியாதவர் கூட சண்டை போட்டேன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும், இங்கே பாருங்க இன்னொரு வாட்டி யாராச்சும் இந்த விஷயத்தை பற்றி கேட்டீங்கன்னா அப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு செம்ம டென்ஷன்ல கத்திட்டு மாற அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரும் விளையாடுறாங்க, ஒருவேளை கண்மணி தான் இப்படி சொல்லியிருப்பாளா, ஒன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கம் குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ராகவ கண்மணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு ராகவ் மட்டும் தனியே வராங்க. பார்த்தா கண்மணி பணம் கொடுத்து சொன்னாங்க இல்லையா, நம்ம பாண்டியன் விஷயத்துல சம்மந்தப்பட்ட அந்த விட்னஸ் அவங்க வராங்க. சார் நில்லுங்க சார், எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னதும், எதுக்குங்க இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க, இங்க பாருங்க சார் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தான் அந்த கண்மணியோட அண்ணன் பாண்டியன் இருக்கா இல்லையா, அவனை இல்லாம பண்ணீங்கன்னு. இப்போ உங்க பொண்டாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னது. சார் என்ன பேசிட்டு அதெல்லாம் கிடையாது, அதான் மாற பண்ணன்னு சொன்னீங்களா, அது சும்மா சார், சில பல காரணங்களால அப்படி சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, இப்ப கூட ஒண்ணு இல்ல, நான் போய் நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னா உங்க பொண்டாட்டி இப்பவே இங்க வச்சு உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, பரவாயில்லையா சொல்லட்டுமா அப்படின்னதோ. சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னதோ. ஆமா சார் அதைத்தான் நானும் சொல்றேன், அதெல்லாம் வேணாம், இப்ப நான் சொன்னேன்னா கடும் பிரச்சனை ஆயிடும் சார், உங்க பொண்டாட்டி உங்களை விரட்டியே அடிச்சிடுவா, அது மட்டும் இல்ல நீங்க காலம் பூரா கம்பி எண்ண வேண்டியதுதான் அப்படின்னதும் ராகவ் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சார் இப்ப என்ன சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன இவரை காணுமே அப்படின்னு கண்மணி அங்க இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்க பாருங்க சார், உங்களுக்கு இப்ப என்ன வேணும், இப்பதான் விஷயத்துக்கு வாரீங்க, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா சார், எனக்கு மணி தான் வேணும் அப்படின்னது. சரி சார் நீங்க கேட்கிற பணத்தை கொடுக்குறேன், ஆனா இந்த உண்மை எக்காரணத்தை கூட யாருக்கு தெரியக்கூடாது சார் ப்ளீஸ் அப்படின்னதும். சரி கண்டிப்பா நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன், ஆனா நான் கேட்கிற பணத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னதோ. ராகவும் சரின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ராகவும் அந்த விக்னேஷும் பேசுறத கண்மணி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன இவர் கூட பேசிட்டு இருக்கான், அப்படின்னா நாம தான் பணம் கொடுத்து இந்த பொய்ய சொன்னோன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கானா, ஐயோ வசமா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னுட்டு ராகவ் வராங்க. அப்படின்னு பார்த்து அந்த விக்னேஷும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா